அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. தீர்ப்பு வந்திருக்குது சார். தீர்ப்பு வந்து தீபம் ஏற்றலாம், இந்த தீப தூண்ல அப்படிங்கிற மாதிரி. கோவில் அங்கே இருக்க கோயிலில் வேலை பார்க்குற அர்ச்சகர் மற்ற எல்லாருடைய கருத்து என்னென்னா, இதுதான் முறை, இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், அது தீபத்தூணே கிடையாது. ஆனால் நீதிபதி சாமிநாதன் வந்து இந்த ராம ரவிக்குமார்ன்ற ஒரு போட்ட பெட்டிஷனில் தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த விளக்கு தூண் தர்கா பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படின்ற பிரச்சனை இந்த ஒரு 100 ஆண்டு காலத்தில் யாரும் எப்போவும் எந்த வழக்கிலையும் சொன்னதில்லை. அந்த இடத்துல எப்போவாவது ஒன்று தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு ஆதாரம் கிடையாது. இன்னொன்று, நீதிபதி போயிட்டு ஒரு மத சம்பிரதாயத்தை உருவாக்க முடியாது. இப்போ இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய மத வழிபாடே இல்லைன்றாங்க. அப்போது இது வெறும் தர்காவுக்கும் இந்து முன்னணிக்கும் உள்ள அல்லது இந்து அமைப்புகளுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, கோயிலுக்கும் இந்த அமைப்புகளுக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போது 2014 இங்கே யார் ஆட்சி நடக்குது? ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் தான் இங்கே விளக்கு கொளுத்தக்கூடாது, விளக்கு தூணே கிடையாது அப்படின்னு அறநிலையத்துறை ஆர்கியூ பண்ணியிருக்கு. அப்போல்லாம் எழுப்பாத இந்த பிரச்சனையை இப்போ எழுப்புறாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பிஜேபி மக்கள் மத்தியில் 5 காசு கூட செல்வாக்கு பெற முடியவில்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரபரப்பாக திருப்பரங்குன்றம் விஷயம் பேசப்பட்டு வருது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இது சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்ற ஒரு சர்ச்சை போச்சு. இப்போ எங்கே தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதில் வந்து அரசு தலையிட்டு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்குது. தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு குறித்து தன்னுடைய பார்வைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தீர்ப்பு வந்திருக்குது சார். தீர்ப்பு வந்து தீபம் ஏற்றலாம், இந்த தீப தூணில் அப்படிங்கிற மாதிரி, இல்லை உடனடியாக ஏற்றணும் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு, நேற்று வந்த தீர்ப்பு, அப்படி வரிசையாக இருக்குது. அதுக்கு 2 நாள் முன்னால் வந்த தீர்ப்பு அப்படின்னு. நேற்றைக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் வந்து நேற்று மாலை ஒரு தீர்ப்பு, 1ஆம் தேதி அன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. சாயங்காலம் டிசம்பர் 1 டிசம்பர் 1 இரவு 7 மணிக்கு என்ன கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அது வந்து தீபத்தூண் என்றும், அதில் வந்து தீபம் ஏற்றணும், அது ஹெச்ஆர்என்சி தீபம் ஏற்ற வேண்டும், ஹெச்ஆர்என்சியை அந்த தீபத்தை ஏற்றணும். அதாவது வழக்கமாக அந்த திருப்பரங்குன்றம் மலையில் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அதுதான் திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்னாலிருந்து அங்கே தான் தீபம் ஏற்றுறாங்க. அதுக்கு கல்வெட்டு ஆதாரமும் இருக்குது. அங்கே கோவில், அங்கே இருக்க கோயிலில் வேலை பார்க்குற அர்ச்சகர் மற்ற எல்லாருடைய கருத்து என்னென்னா, இதுதான் முறை, இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம், அது தீபத்தூணே கிடையாது அப்படின்றது தான் அரசாங்கம் அல்லது அறநிலையத்துறை நிலை மட்டும் இல்லை, அங்கே உள்ள அர்ச்சகர்கள் உள்ளிட்ட அனைவரின் நிலை. அதுக்கான சொல்லி ஆதாரமும் இருக்குது. ஆனால் நீதிபதி சாமிநாதன் வந்து இந்த ராம ரவிக்குமார்ன்ற ஒரு போட்ட பெட்டிஷனில் தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறாரு. போட்டு என்ன செய்கிறாரு, அது 1ஆம் தேதி மாலை. அப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து அறநிலையத்துறை வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. இது வந்து 2-3 காரணங்களால் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது வந்து புது பிரச்சனை இல்லை, இது ஒரு நூற்றாண்டாக இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பாக பல வழக்கு வந்திருக்குது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இங்கே மேலே வந்து அப்படி எந்த மரபும் கிடையாது, அங்கே விளக்கு ஏற்ற வேண்டியதில்லை, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று 2 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வு என்னைக்கு 7/12/2017 அன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கும் போது அதை மீறி ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்றது ஒரு கிரவுண்டு. இன்னொரு கிரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தொடங்கிய காலத்திலிருந்து, வெள்ளைக்காரங்காலத்திலிருந்து இந்த இடம் பற்றி நடக்கிற வழக்குகளில் அந்த மேலே இருக்கிற இடம், அந்த தர்கா நெல்லித்தோப்பு என்ற பகுதி மற்றும் மலை உச்சி, அது வந்து தர்காவுக்கு சொந்தம், இந்த மலை என்பது கோயிலுக்கு சொந்தமானது என்பது தான் லண்டன் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போட்டு வாங்கின தீர்ப்பு. இந்த விளக்கு தூண் தர்கா பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படின்ற பிரச்சனை இந்த ஒரு 100 ஆண்டு காலத்தில் யாரும் எப்போவும் எந்த வழக்கிலையும் சொன்னதில்லை. ஓகே. அப்போது 2017 இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. அந்த ஒரு 2 ஜட்ஜ் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை. 3வது, இது வந்து ஒரு நீதிபதி ஒரு புது மத சம்பிரதாயத்தை உருவாக்க முடியாது. மத சம்பிரதாயம் என்பது ஏற்கனவே ஒன்று பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ராம ரவிக்குமார் மற்றும் அந்த வலதுசாரிகள் கூற்றுப்படி
ரொம்ப நாளாக இங்கே ஏற்றிட்டு இருந்தாங்க, நடுவில் விட்டு போச்சு அப்படின்றது அவங்க வாதம். அதுதான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு ரைட் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எந்த விதமான ஆதாரமும் அவர்கள் எப்போதும் தரவில்லை. நான் சொல்கிற 2017 இரு நீதிபதிகள் அமர்வு, 2014 ஒரு நீதிபதி அமர்வு, இப்போ ஜிஆர் சாமிநாதன் அமர்வு, எதுலேயுமே அந்த இடத்துல எப்போவாவது ஒன்று தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு ஆதாரம் கிடையாது. சோஷியல் மீடியாலலாம் ஒன்று சொல்கிறாங்க, 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தாங்க, 2ஆம் உலகப் போரில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி நிறுத்தினது அப்படி நின்று போச்சுன்றாங்க. அதுக்கு முன்னால் ஏற்றுனதுக்கு ஆதாரம் இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சியில் நிறுத்தியிருந்தால் அவன் எதனா ஒரு எழுத்துப்பூர்வமாக போட்டிருப்பான், அப்படியும் ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அப்போ எந்த தரவுகளும் இல்லை. இப்போ இது மாதிரி 2 தீர்ப்பும் இருக்குது. இந்த அடிப்படையில் இது பண்ண முடியாது. இன்னொன்று, நீதிபதி போயிட்டு ஒரு மத சம்பிரதாயத்தை உருவாக்க முடியாது. இப்போ இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய மத வழிபாடே இல்லைன்றாங்க, மத பண்பாடே கிடையாது, இங்கே ஏற்றுறது தான் எங்களுக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது இது வெறும் தர்காவுக்கும் இந்து முன்னணிக்கும் உள்ள அல்லது இந்து அமைப்புகளுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, கோயிலுக்கும் இந்து அமைப்புகளுமே பிரச்சனை இருக்குது. இவங்க அதை எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, திமுக அரசுக்கும் இந்துக்களுக்கும் அப்படி கிடையாது, கோயிலே இந்த மரபை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போது எது கோயில் கிடையாதுன்னு சொல்லுதோ, அர்ச்சகர்களே கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ, அதை செய்ய சொல்லி ஒரு நீதிபதி உத்தரவு போட முடியுமா அப்படின்றது கேள்வி. அதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்பில் நீதிபதி நான் நேராக போய் பார்த்தேன் அப்படின்றாரு. நேராக போய் பார்த்து அவர் எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கல. ஜிஆர் சாமிநாதன் கொடுத்துருக்கிற தீர்ப்பிலேயே இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு மரபு இருக்குது அப்படின்றதுக்கு என்கிட்ட ஒன்றும் ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரவிக்குமாரும் ஆதாரம் கொடுக்கல, அதுக்கு ஆதாரம் இல்லை. அங்கே விளக்கு ஏற்றலாம், ஏன் ஏற்றலான்னாக்கா, குன்றில் இருக்கிற இடம்லாம் குமரன் இருக்கும் இடம், அங்கெல்லாம் விளக்கு ஏற்றுறது தானே, அப்போ இங்கேயும் ஏற்ற வேண்டி தானே. இது ஒரு நியாயம் அவர் சொல்கிற. இல்லை சார், கஷ்டம் ஒரு பக்கம், ஆனால் பக்தர்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல பக்தர்கள் விருப்பப்படலை. அவர் பேர் என்ன, ராம ரவிக்குமார் பக்தர்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் இந்து அமைப்புன்னு எல்லாரும் ஒரு பக்தரா கன்சிடர் பண்ணலாம், ரெகுலரா திருப்பரங்குன்றம் இருக்கலாம். இப்போ நான் ஒரு பக்தருங்க, நான் கோயிலில் போய் நான் விரும்புகிறேன் இப்படி பண்ணுங்கன்னா பண்ணுவாங்களா, சொன்னா கேட்பாங்களா? ஒவ்வொரு பக்தரும் போய் சொன்னால் அந்த கோயிலுக்கு என்ன முறையோ என்ன மரபோ அதைத்தான் செய்வார்கள். இப்போ இதை அந்த ஊர் மக்களுக்கு அப்படி யாரும் கோரிக்கை வைக்கல, எந்த இந்துக்களும் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கல. இந்த கோரிக்கையை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்து அமைப்பினர் தான். அவங்க எதுக்காக வைக்கிறாங்க, இந்த பிரச்சனை அங்கே ஆடு கோழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை வாங்கிட்டாங்க. அதுக்காக நடத்தின முருகன் மாநாட்டில் தங்களுடைய நோக்கம் என்னன்றதை இதை உண்மையை பேசுகிறவர் எச் ராஜா மட்டும்தான். அவர் பேசினார், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம், அந்த தர்காவை நீங்களே எடுத்துட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு பேசினார். இப்போ விளக்கேற்றுறதா எது அவங்களுடைய கோரிக்கைன்னு புரியுதா? அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு புரியுதா? நோக்கம் என்னன்னு புரியுதா? அப்போது இந்த விளக்கு தூண் அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லை என்பதுடன் அது என்னன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. அந்த தூண் ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நட்டிருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல். அது எப்படி எல்லைக்கல்னு சொல்கிறோம்னாக்கா, அது ஒரு தூண் மட்டும் இல்லை, இன்னொன்று இருந்து அது உடஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையை எழுப்பும்போது ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு பரிசீலித்ததில் அந்த தூண் விழுந்து அந்த பீடம் மட்டும் இருக்குது, அதுக்கு கீழே வட்டமாக போட்டு ஒரு புள்ளி இருக்குது, அது சர்வே டிபார்ட்மெண்ட்டு மார்க்கிங். அதே மாதிரி கல் தான் இது, அதே மாதிரி பீடம் அந்த தூண் நிற்கிது. அதை இவர்கள் இப்படி சித்தரிக்கிறார்கள். அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், அது தர்காவுக்கு சொந்தமான அந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அந்த இடத்துக்கு போகணுன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஹெலிகாப்டரில் நேராக இறங்கலாம், இல்லைன்னா தர்கா வழியாக தான் போகணும். தர்காவுக்கு சொந்தமான இடத்தின் வழியாக போகணும், பாதை அப்படி போகுது. ஆமாம், இந்த படிக்கட்டு அந்த தர்கா வழியாக தான் போகுது. அப்போது தர்கான்றது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி வழியாக உள்ளே போகணும், அதை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு நீதிபதி உத்தரவு போட முடியாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது. அவர் உத்தரவு போட்டாலும் ஒரு மாநில அரசு அதை அமல்படுத்த முடியாது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல். அவங்களுடைய ஒப்புதல், இவங்க சொல்கிற மாதிரி இந்த தீர்ப்பை அமல்படுத்தணும்னே அரசு இறங்கினாலும் கூட அப்போ என்ன செய்யணும், தர்காக்காரங்களை கூப்பிட்டு கேட்கணும், நீ கொஞ்சம் பண்ணுங்க, அவங்க ஒப்புதல், ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேசி அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, சாயங்காலம் ஏற்றணும்னா அப்படியே போய் அதை 6 மணிக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. பீஸ்ஃபுல் மீன்ஸ் மட்டும்தான் இங்கே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான முகாந்திரம். எப்படி யாருக்கு எதிராக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது, தர்காவுக்கு எதிராவா? என்ன அடிப்படையில்? என் வீடு இங்கே இருக்குதுங்க, அந்த பக்கம் போனோம், இப்படி இடிச்சிட்டு ஜன்னலை தட்டிட்டு இப்படி போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, அவர் என்ன விடுறாரா இல்லையா கேளுங்க, இல்லைன்னா அவர் அடித்து தூக்கி போட்டு போங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போடுதா? என்ன அடிப்படையில் இதை செய்கிறார்கள்? அப்போது இந்த
அப்படி அதுக்குள்ளே என்க்ரோச் பண்ணி போக முடியாது. இவ்வளவு இல்லீகாலிட்டிஸ் அதில் இருக்குது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இது திமுக அரசு சொல்லுதுன்றது கிடையாது. இப்போது 2014 இங்கே யார் ஆட்சி நடக்குது? ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் தான் இங்கே விளக்கு கொளுத்தக்கூடாது, விளக்கு துணை கிடையாது அப்படின்னு அறநிலையத்துறை ஆர்கியூ பண்ணியிருக்கு. 2017 யார் ஆட்சி? புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி. அவர் ஆட்சியில் தான் அறநிலையத்துறை ஆர்கியூ பண்ணியிருக்கு இந்து முன்னணிக்கு எதிராக, இது இங்கே விளக்கு துணை கிடையாது, இங்கே கொளுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இது திமுக அரசு கண்டுபிடித்து இது எதையும் செய்யவில்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அப்போல்லாம் எழுப்பாத இந்த பிரச்சனையை இப்போ எழுப்புறாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். தேர்தல் வருது, இப்போ இதை கிளப்புறது, இந்த நேரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்குவது, இது இவங்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்காக இதை உருவாக்குறதுனால தான் இதை அப்பீல் பண்ணுறாங்க. நேற்று இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு மாநில அரசு அப்பீல் பண்ணுறாங்க. அந்த இப்போ இவர் ஜிஆர் சாமிநாதன் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த அப்பீலில் ஏதோ பிழை இருக்குதுன்னு திருத்துறதுக்காக இருக்குது. அது வழக்கமாக இது மாதிரி ஒரு உத்தரவு போடும்போது நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதை அவருடைய தீர்ப்பிலே அவர் குறிப்பிடுறார், 1 மாதம் டைம் கொடுப்போம். ஆனால் இப்போ நான் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக தான் செய்கிறேன்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ இவங்க அந்த டைம் கேட்குறாங்க, பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அப்போ அதை நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் சாமிநாதன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், 6 மணிக்கு தீபம் ஏற்றலை, 6:05க்கு சிஐஎஸ்எஃப்பை கூப்பிட்றாரு. அவங்க ஏற்றலை. ரவிக்குமாரையும் இப்போ ஒரு 10 பேரை கூட்டின்னு போய் நீங்கள் போய் கொளுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இது எந்த வகையில் சட்டபூர்வமான நடவடிக்கை? இது ஒரு விஷயம். நீதிபதியினுடைய தீர்ப்பு என்ன? ஒரு ஆள் 10 பேரை கூட்டிட்டு சிஐஎஸ்எஃப்பை கூட்டின்னு போங்க. சிஐஎஸ்எஃப்ன்றது என்ன? உயர்நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்புக்காக இருக்கிற மத்திய தொழில் பாதுகாப்பு படை, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி. ஆமாம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது யாருடைய வேலை? மாநில அரசின் வேலை. அப்போது அவங்க அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ரைட்டு கிடையாது. வெளியே வர்றதுக்கு ரைட்டு கிடையாதுன்னா, வெளியே அவங்க ஒரு ஃபோர்ஸாக செயல்பட இல்லை, சிவிலியனாக இருக்கலாம் அவங்க, அவ்வளோதான். அவங்க யார் மேலேயும் எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது அப்படின்றது தான் சட்டத்தின் இடம். அப்போ அவங்கள எப்படி இதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ அவங்கள பயன்படுத்தி அனுப்பும்போது என்ன நடக்குது? இவங்க வர்றதுக்கு முன்னாலே இங்கே ஒரு கூட்டம், திருப்பரங்குன்றத்தில் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. 6 மணி 6:05க்கு நீதிபதி இப்படி உத்தரவு போடுவார்னு இவர்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரில. இவங்க முன்னாலே ரெடியாக இருக்கிறாங்க. போலீஸை அடிக்கிறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க, பிடிச்சி தள்ளுறாங்க, கொஞ்சம் பேர் மேலே ஏறி ஓடுறாங்க. இது எல்லாம் அங்கே நடக்குது. அப்போ இந்த கூட்டம் கூடுவதனால, நேற்று கார்த்திகை தீபம் என்பதனால மக்களுக்கு பிரச்சனை வரணும். 144 போடுறாங்க. 144 போட்டு இவங்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஐஎஸ்எஃப் வருது, சிஐஎஸ்எஃப்னு இதை சொல்கிறாங்க. 144 இருக்குங்க, பண்ண முடியாது அப்படின்ன பிறகு அவங்க வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுறாங்க. அவங்க ஒருவேளை தள்ளுமுள் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஐஎஸ்எஃப்க்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் இது என்ன நிலைமையை உருவாக்கியிருக்கும்? இது எதனால் விளைந்தது என்றால், அந்த நீதிபதியினுடைய உத்தரவால் இது விளைந்தது. ஒரு நீதிபதி இப்படி எங்கேயாவது இந்தியாவில் உத்தரவு போட்டுருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒரு நீதித்துறை அப்படின்றது ஜுடிஷியரி, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ நீதித்துறை உத்தரவு போடலாம், அதை அமல்படுத்த வேண்டியது எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நான் சொன்ன மாதிரி நீ செய்யலை, அதனால் நான் சிஐஎஸ்எஃப் அனுப்புகிறேன். நாளைக்கு ஜிஆர்எஸ் நீதிமன்றத்தில் நிறைய கேஸில் போட்ட உத்தரவு நிறைவேறாதது ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் முக்கியமாக மோடி அரசின் கீழே நிறையா இருக்குது இல்லையா? உத்தரவு போட்டால் அதுக்கு நேரம் மாற்றி அவர் ஒரு சட்டம் போடுறது, இதெல்லாம் இருக்குது. அப்போ இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு என்க்ரோச்மெண்ட் அகற்றுவதற்கு ஜிஆர்எஸ் உத்தரவு போடுறாரு, சரியாக எடுக்கலை கமிஷனர், முனிசிபாலிட்டி கமிஷனர்னு வச்சுங்க. அப்போ உடனே சிஐஎஸ்எஃப்பை கூப்பிட்டு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை ஒரு கலெக்டர் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் சரியாக செய்யலை அப்படின்னா அப்போ கலெக்டரை கைது பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரா? என்ன நடக்குது இங்கே? இது என்ன விதமான ஆட்சி? அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த நடவடிக்கை எல்லாம். இப்போ மாநில அரசுன்னு ஒன்று கிடையாது, நாங்கள் ஆட்சி நடத்துகிறோன்ற மாதிரி இது இருக்குது. அல்லது ஒரு போட்டி அரசாங்கம் போல் இந்த அணுகுமுறை இருக்குது. இப்போ இவ்வளவு தவறுகள் இருக்கிறதுனால தான் இவங்க அவர் இப்போ ஜிஆர் சாமிநாதனுடைய கண்டெம்ட் இருக்கு இல்லையா, பெட்டிஷன், அது தவறானது அவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மேல்முறையீடு பண்ணுறாங்க அரசு சார்பாக. அது இன்னைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் 2 பேர் பெஞ்ச் அவங்கள்ட்ட விசாரணைக்கு வருது. அவங்க விசாரித்து சொன்ன தீர்ப்பு, பரவாயில்ல ஜிஆர் சாமிநாதனே நல்லவர்ன்ற மாதிரி அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் விளக்கத்தை சொன்னால் போய் ஏற்ற வேண்டியதானே, இவ்வளவு முரண்பாடு இருக்க அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகலை. அப்போ நீதிபதி தீர்ப்பு சொன்னால் நீங்கள் அதை செய்யணும், அது செய்யலைன்னா அவர் சிஐஎஸ்எஃப் அனுப்புகிறாரு, அது நீங்கள் செய்யலைன்னா என்ன வேணால் செய்யலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஃபோர்ஸை வேணால் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்டரில் வி கேன் ஆர்டர் எனி ஃபோர்ஸ் அப்படின்னு
குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது, இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குதா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி போட்டுட்டு உங்கள் மேலே கண்டெம்ட் போட்டதை பற்றி அந்த நீதிபதியே விசாரிப்பார், நாங்கள் விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஜிஆர் சாமிநாதனுக்கே தள்ளிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்த தகவலில் ஜிஆர் சாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கலெக்டரு அந்த இஓ இவங்கெல்லாம் 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து நிற்கணும், ராத்திரி 7 மணிக்குள்ளே அங்கே விளக்கு எரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கவலைக்குரிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதில் இருக்குது. இது வந்து ஒரு திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுவது பற்றிய பிரச்சனை அப்படின்னு புரிந்து கொள்வது தவறு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அவங்க அமல்படுத்துகிறாங்க. இல்லை சார், ஆனால் பக்தியோட தொடர்புடைய இல்லைன்னா வந்து எங்களுடைய உணர்வுகள் புண்படுது, நாங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு ஒரு சாமி கும்புறதுக்கு தடை அப்படின்ற போக்கில் அது போகுது. இதில் அரசியல் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு? இல்லை ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபில்ட் பாரத் வர்ஷா அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, வெப்சைட் ஒன்று இருக்குது. அதை போட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு 150 இடமோ 170 இடமோ சொல்லியிருக்கிறாங்க இடிக்க வேண்டிய மசூதிகள். ஓகே, அதில் ஒன்று திருப்பரங்குன்றம். இப்போ நீங்கள் பக்தர் பிரச்சனை நீங்கள் இல்லையா, பக்தர் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. பக்தர்கள் தர்காவுக்கும் போகிறாங்க, கோயிலுக்கும் போகிறாங்க, அமைதியாக தான் நடந்துகிட்ருக்கு. இந்த எந்த பிரச்சனையிலையும் திருப்பரங்குன்றத்து மக்கள் வந்து உள்ள வரவில்லை அப்படின்றது ஒரு உண்மை. அப்போ இது அவங்க அஜெண்டா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறாங்க. அயோத்தி வந்து அப்படி தான் உருவாக்கப்பட்டது. அயோத்தி முடிஞ்சது, அதோட முடிஞ்சது இல்லை, அடுத்தது மதுரா, அடுத்தது காசி அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கிறாங்க. இப்போ வட இந்தியாவை போல் தமிழ்நாட்டையும் ஒரு கலவர பூமியாக மாற்றுவது, கலவர பூமியாக இந்து முஸ்லீம் அப்படி ஒரு கலவர பூமியாக மாற்றினா தான் நமக்கு வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு கிரவுண்டு கிடைக்கும். இங்கே இவ்வளோ கோயில் இருக்குது, இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க, இருந்தாலும் எவ்வளோ விழுந்து அண்ணாமலை புரண்டாலும் தமிழிசை புரண்டாலும் யார் புரண்டாலும் ஒன்றும் நடக்கலை இங்கே, அதுக்கு என்ன செய்வது அப்படின்னா இப்போ அவங்க சொல்வது என்னென்னா, இப்போ தர்காவுக்கு போய் அங்கே ஒரு கல்லை விட்டு அடித்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வம்பு இழுத்து ஒரு இந்து முஸ்லீம் கைகலப்பு, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. தீபம்லாம் இப்போது அது பிரச்சனை இல்லை. அவங்க வாதத்திலே இப்போ எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முஸ்லீமே ஒன்றும் செய்ய சொல்லலை, நீங்கள் என்ன குதிக்கிறீங்க, அரசு எதுக்கு குதிக்குது, முஸ்லீமே ஒன்றும் சொல்லலையேன்றாங்க. முஸ்லீமும் ஒன்றும் சொல்லலைன்றதெல்லாம் இல்லை, அவங்க நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க, ஃபீல்டில் வந்து அவங்க ஒன்றும் நிற்கலை. இப்போது முஸ்லீம் எதுக்கு சொல்லணும், ஒரு அநீதி நடக்கும்போது நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒரு அரசு, நடுநிலையாக செயல்பட வேண்டிய மக்கள் நியாயத்தை பேசணுமா இல்லையா? சரி தப்பு, அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ, யார் பக்கம் சரி இருக்குது தப்பு இருக்குது, யார்கிட்ட ஆவணம் இருக்குது யார்கிட்ட இல்லை அப்படின்னு தான் பேசணும். அது பேசுவதை இவங்க இந்து முஸ்லீமாக மாற்றுறாங்க. இப்போ அவங்களுடைய விருப்பம் எல்லாம் நடுவில் இருக்கிற நியாயம் பேசுகிற மதத்தால் இந்துக்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒதுங்கிக்கிட்டாக்கா நான் வந்து முஸ்லீமோட செட்டில் பண்ணிக்கிறேன், அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி டீல் பண்ணாங்க, குஜராத்தில் எப்படி டீல் பண்ணாங்க, ராம ஜென்மபூமி அப்படின்றதுக்கு ரத யாத்திரை நடத்தி இந்தியா முழுவதும் எப்படி டீல் பண்ணாங்க, அப்படி ஒரு இரத்த களரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்குத்தான் இந்த நடவடிக்கை. இந்த தீர்ப்பு ரொம்ப அபாயகரமானது. என்ன வகையில் அபாயகரமானதுன்னா, சமீபத்தில் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வாங்கினது இருக்கு இல்லையா, அதை முடக்கும் விதத்தில் குடியரசுத் தலைவர் ஒரு லெட்டர் கொடுத்து 5 நீதிபதிகள், இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி கவாய் தலைமையில் ஒரு இது கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக படித்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், கவர்னர் நினச்சாதான் அதை அவரை தாண்டி போகும், அவர் தான் முடிவு பண்ணுறவர் அப்படின்ற அளவுக்கு அந்த தீர்ப்பு வந்து அந்த வகையில் தான் அமைந்திருக்கு. அதுக்கு முன்னால் கொடுத்த தீர்ப்பு நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்து 3 மாதத்துக்குள்ளே டிசைட் பண்ணணும், இல்லைன்னா அது ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் என்று தான் அந்த ஆளுநர் தீர்ப்பு வந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வச்சுருக்கலாம் எப்படி வேணால், கவர்னர்கிட்டயோ பிரசிடெண்ட்டுக்கிட்டே கிடக்கலாம் அப்படின்னா என்ன சட்டத்தை நீங்கள் போட்டாலும் அவங்க நிறுத்தி வைக்கிறது வந்துடுச்சு. இந்த பக்கம் கவர்னர், இது ஒரு கிடுக்கி மாதிரி தெரியுது, இந்த பக்கம் கவர்னர், இந்த பக்கம் நீதிமன்றம். உங்கள் நீதிமன்றமே இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு 2017, அதை மீறலாமா, இதை எல்லாத்தையும் கேட்டாலும் அதெல்லாம் பேசாத, நீதிபதி சொல்லிட்டார்ல செய்ய வேண்டியதானே, இல்லைன்னா சிஎஸ்எஃப் எப்படிங்க அனுப்பலாம், இது மாநிலமாவது வெங்காயம் போது நடக்கிறேன்னா நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னாக்கா, இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலே ஒரு சூப்பர் கவர்மெண்ட் மாதிரி இந்த தீர்ப்புகள் இருக்குது. இது நிச்சயமாக யார் பார்த்தாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டால், சட்டத்தின் ஆட்சி என்பது மெல்ல மெல்ல முடிவுக்கு வருவது போல் தெரியுது. அது வேறு யாராவது ரோட்டில் போகிறவங்க பண்ணால் வேறு விஷயம். ஆனால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்,
அந்த தீர்ப்பை நான் சொல்கிறத கேட்க வேணாம், அந்த தீர்ப்பை யார் வேணால் படித்து பார்க்கலாம். இப்படி ஒரு தீர்ப்பு இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது உச்சநீதிமன்ற நம்ம சபரிமலை இதை எடுத்துங்க, பெண்கள் போகலாம் போகக்கூடாதுன்னு வலதுசாரிகள் தான் பெரிய கலவரம் பண்ணாங்க. அந்த தீர்ப்பை தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கிறது இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. யார் அதில் வந்து தலைமை நீதிபதியும் இருக்கணும், 3 பேர். அதை தூக்கி ஓரம் போட்டு அவர் ஒரு சட்டம் போட்டார். இப்போ இதெல்லாம் செய்யும்போது எந்த இடத்துலையாவது உச்சநீதிமன்றம் தலையிட்டு மோடி ஆட்சி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்குதா? எப்போது எங்கேயாவது கேட்டிருக்குதா? அல்லது வேற எந்த வழக்கிலையாவது உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கா? தொழிலாளர்கள் உரிமைகள், அவங்களுடைய கேஸு இதெல்லாம் ஆண்டு கணக்கில் தூங்குது. அது எதுலேயும் நீதிமன்றம் இவ்வளவு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரியல. ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் தர்கா ஏரியாவில் ஒரு விளக்கு கொளுத்துறதுக்கு அதுக்கு இவ்வளவு ஏதோ ஒரு உயிர் போகிற பிரச்சனை போலவும், இதில் 2ல் 1 பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோம் என்பது போலவும் நீதிமன்றம் இதை அணுகியிருப்பது என்பது இங்கே வந்து வலதுசாரி சக்திகளை, மதவெறி சக்திகளை வலிமைப்படுத்துவதற்கு தான் உதவும். இப்போ இது சட்ட ரீதியாக இது தவறு என்பதை, இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு நோக்கம் கற்பிப்பது தான் தவறு தவிர, மற்றபடி தீர்ப்பு எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அல்லது நீதிமன்ற மரபுகளுக்கு எதிராக இருக்குது, இதை நாம் மக்கள் மத்தியில் விரிவாக பேச வேண்டும். அதில் ஒன்றும் தயங்கக்கூடாது. 2வது, கோர்ட்டு, போலீஸு, சட்டம் இதை வச்சு மட்டும் வந்து பண்ண முடியாது. இப்போ அவங்க விளக்கு கொளுத்துறாங்க, மக்கள் எத்தனை பேர் போவாங்க பார்ப்போம். இப்போ நம்ம விநாயகருக்கு வந்து செய்கிறாங்க இல்லையா, இந்த விநாயகர் ஊர்வலம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி 91 தான் அறிமுகமாச்சு. ஆனால் வழக்கமாக கோயிலுக்கு மக்கள் எப்படி போகிறாங்க, இந்த விநாயகர் ஊர்வலம் இவங்க விட்டு இதை செய்கிறாங்க இல்லையா, இதை யார் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மக்கள் வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்களா? இது ஒரு பொலிட்டிக்கல். ஆமாம், பக்தர்கள் யார் திரண்டு அதுக்கு போகிறாங்களா? இந்து முன்னணி கூட்டின்னு வர ஆட்கள் தான் போய் கடலில் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க, குத்தாட்டம் ஆடிட்டு போகிறாங்க பிள்ளையாருக்கு முன்னால். இதெல்லாம் பக்தர்கள் பண்ணுற வேலையாது. பக்தர்கள் சாமி எப்படி கும்பிடுவாரோ அப்படி கும்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால் இதை இவர்கள் இப்போ போய் ஏற்றினாலும் கூட பக்தர்கள் வரமாட்டாங்க. இப்போ வந்து கலெக்டருக்கும் அல்லது போலீஸ் கமிஷனருக்கும் கோயில் ஈஓக்கும் எதிராக கண்டெம்ட் எடுக்கிறேன், அடுத்து திருப்பரங்குன்றம் மக்களுக்கு எதிராக வேணால் கண்டெம்ட் எடுக்கலாம். என்ன தீபம் கொளுத்திருக்கு, இந்து முன்னணி கொளுத்துறது, யாரும் போக மாட்டேன்றீங்க என்று வேணால் நீதிமன்றம், ஒருவேளை அது கூட நடக்கலாம் இந்த நாட்டில் என்பதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது நாடு என்பது கவலை அளிக்கும் விஷயம். அதனால் தமிழ்நாட்டை நாடு முழுதும் பரவுகின்ற மதவெறி தீயிலிருந்து பாதுகாக்கணும். தமிழ்நாடு அடைந்திருக்கிற முன்னேற்றத்தை எல்லாம் இது தடுத்துரும். அந்த நோக்கத்துக்காக தான் அவர்கள் இதையெல்லாம் திரும்ப திரும்ப கிளப்புகிறார்கள். ஒரு கட்சி மக்கள் பிரச்சனைக்காக பிஜேபி என்னைக்காவது போராடி பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதுமே அவங்க கடவுளை காப்பாற்ற வந்த கட்சி அது, மக்களுக்காக போராடுற கட்சி இல்லை. அதனால் கடவுள் தான் மக்களை காப்பாற்றுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து ரிவர்ஸில் இருக்குது. அதனால் இது வந்து இப்படி சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியது என்று இப்போ அதிமுகவில் ஜெயக்குமார் ஏதோ அறிக்கை விட்டுருக்காராம், எடப்பாடி இது வரைக்கும் பேசலை. இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் நாங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி பெரியார், அம்பேத்கர், அண்ணா, காமராஜன் வரிசையாக வச்சுருக்காங்க கட் அவுட்டு. அவங்க என்ன இது வரைக்கும் எதுவும் பேசுனதாக தெரியல. இப்போது அவர்களுடைய ரசிகர்களே ஏராளமான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மைனாரிட்டி வாக்கை பிரிக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து கொண்டு வந்ததாக திமுககாரர்கள் சொல்லுகிறார்கள். என்ன அப்போ மைனாரிட்டி சமூகத்தினர் அவங்க தொண்டர்லேயே இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது இத்தனை நேரம் பேசியிருக்கணும். இனிமேலாவது பேசுவார்களா பார்ப்போம். இது எதை பற்றியுமே பேசாமல் பிஜேபி இப்படி வந்து உள்ளே வருவதற்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, திமுக தானே அடிக்கிறாங்க அடிச்சுட்டு போட்டோம் என்று பார்த்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டின் மரபை, தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை நாமே குழி தோண்டி புதைத்தவர்களாக மாறுவோம். அதனால் இதற்காக குரல் கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இது திருப்பரங்குன்றம் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டுறேன். நீங்கள் சொன்னதுலேருந்து கான்ஃப்ளிக்ட் வந்து முன்னாடி ஏடிஎம்கேனுடைய ஆட்சியில் இல்லை சமீபத்தில் 2017 கூட வரல, இப்போது அது கான்ஃப்ளிக்டாக கையில் எடுக்கிறாங்க சில கட்சியினர், சில அமைப்பினர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கான்ஃப்ளிக்ட் வந்து டிஎம்கேக்கும் இவங்களுக்குமா, இல்லை இது கவர்மெண்ட் ரீதியாக கொண்டு போகிறாங்களா, பக்தர்களால் இது ஒரு மூமெண்ட்டாக எடுக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை டிஎம்கேவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்களா சார்? ஏன்னா இங்கே மாநில சுயாட்சின்ற விஷயம் வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் பேசுகிறோம், நம்ம தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது சிஎஸ்எஃப் மாதிரி ஒரு ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வர்றது வந்து மாநில சுயாட்சிக்கு விடப்பட்ட சவால் அப்படிமா? ஓகே, இல்லை ஒரு பாயிண்ட் நீங்கள் பாருங்களேன். இவங்க வேல் யாத்திரை போனாங்க, முருகன் மாநாடு நடத்தினாங்க, அப்புறம் இது பல இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க.
என்ன பண்ணி பார்த்தாலும் மக்கள் திரளலை. ஒருவேளை மக்கள் இவங்களுக்கு பெரிய அளவில் திரண்டாங்கன்னாக்கா கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்ன? ஒன்று மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குது, RN ரவி அவங்க கையில் இருக்கார், கோர்ட்டு அவங்க கையில் இருக்குது. அப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் கூட வரலைன்னா அப்போ CISF அனுப்புவோம். முன்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. அதுக்கும் இப்போ CISF இங்கே வந்திருக்கிறதுக்கு என்ன வேறுபாடு எனக்கு தெரியல. இந்தி திணிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, அதை திணிப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இல்லையா? அவசர நிலை காலத்தின் போது பாராமிலிட்ரி ஃபோர்ஸு, சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் தான் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இப்போது மோடி அரசு அதை செய்யலை, ஆனால் நீதிமன்றம் அதை செய்கிறது என்று சொன்னால் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பிஜேபி மக்கள் மத்தியில் 5 காசு கூட செல்வாக்கு பெற முடியவில்லை. அவங்க ஆட்களை கொஞ்சம் பேரை திரட்டி வச்சுருக்கலாம், மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அந்த மாதிரியான செல்வாக்கு இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இந்த அதிகாரத்தை எல்லாம் எப்படி EDயை பயன்படுத்துகிறாங்களோ, எப்படி CBIயை பயன்படுத்துகிறாங்களோ, எப்படி கவர்னரை பயன்படுத்துகிறாங்களோ, அப்படி நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்கள் இந்த அடக்குமுறைகள் இதெல்லாம் பண்ணாலும் தமிழ்நாடு ஒருபோதும் உங்கள் பக்கம் வராது என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். இது திமுக, திமுக தாவேகா பிரச்சனை அல்ல. இல்லை, அதான் கேட்க வந்தேன். என்னன்னா சவால் உங்களுடைய பார்வையில் மாநில சுயாட்சிக்கா இல்லைன்னா திமுகவுக்கா? இது தமிழ் மாநில மக்களுக்கு, நம்முடைய உரிமைக்கும் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அது நம்ம மாநில உரிமையை பாதுகாத்து கொண்டு அப்புறம் திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு சண்டை போடுவோம். நாம் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை, இது பெரியார் பிறந்த பூமி என்பதை பாதுகாத்து கொண்டு அதுக்கப்புறம் உன் கட்சியா என் கட்சியா அந்த கட்சியா அந்த சண்டையை போட்டுக்குவோம். ஆனால் நம் அனைவருக்கும் பொதுவான எதிரி பாரதிய ஜனதா. எதிரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க செய்கிற காரியத்திலிருந்து தான், அவங்க செய்ய விரும்புகிற காரியத்திலிருந்து தான். அவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்திருக்கிறார்கள். பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க, நீட்டை நிறுத்தி வைக்கிறாங்க, பில்லை நிறுத்தி வைக்கிறாங்க, மெட்ரோவை நிறுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது. இது இருக்கிறதையும் கெடுக்கிறது. உள்ளே மக்கள்கிட்ட பிளவை ஏற்படுத்தி ஒரு இரத்த களரி ஆக்குவதற்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அதனால் மொத்த தமிழ்நாடும் ஒன்றுபட்டு நின்று, இது திமுக பிரச்சனையே கிடையாது, மொத்த தமிழ்நாடும் ஒன்றுபட்டு நின்று பிஜேபியினுடைய இந்த டிவிசிவ் அஜெண்டா, பிளவுவாத அரசியல் இருக்கு இல்லையா, அதை நாம் எதிர்க்க வேண்டும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.